திங்கட்கிழமை மதியத்துக்கு மல்லி இலை போட்டு மணக்க மணக்க ரசம், செம்மையான ரசத்துக்கு சைடிஷ்ஷு முட்டை தொக்கும் அதோடு சேர்த்து முருங்கைக்கீரையும் வச்சுருக்கேன். செவ்வாய்க்கிழமைக்கு எப்பயும் போல் நம்ம ரெகுலராக சாம்பார் தான். ஆவி பறக்க சாம்பார் மல்லி இலை போட்டு செம்மையாக சாம்பார் வச்சாச்சு. சாம்பாருக்கு சுட சுட இருக்குது. எதுக்குன்னா டிஃபனுக்கு உடனே வைக்க வேண்டியிருக்கா, அதுக்காக தான் உடனே வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது. முட்டைக்கோஸ் பொரியலும் வாழைக்காய் சிப்ஸும் போட்டேன். புதன்கிழமைக்கு வெள்ளை மொச்சை ஊற போட்டிருந்தேன். வெள்ளை மொச்சையும் பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு சூப்பரான நல்ல கிரேவி கெட்டியான ஒரு புளிக்குழம்பு வச்சாச்சு. அதுக்கு சைடிஷ்ஷு பூசணிக்காய் தான். பூசணிக்காவையே சுடு சோத்தில் பிரட்டி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரி, குழம்போட பூசணிக்காயும் வச்சாச்சு. வியாழக்கிழமை வெண்டைக்காய் புளிக்குழம்பும், புளிக்குழம்புக்கு சைடிஷ் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு பீட்ரூட்டு பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு தாளிப்போம்ல, அந்த கூட்டு மாதிரி தான் செஞ்சுருந்தேன். புளிக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அந்த சைடிஷ்ஷு. வியாழக்கிழமையோடு முடிஞ்சு. வெள்ளி சனி சமையல் பண்ணதை எடுக்கலை, அதுக்குள்ள ரொம்ப வேகமாக கிளம்புனதுனால எடுக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் தான், எப்பயும் போல் ஒயிட் ரைஸு லெக் பீஸ் போட்டு பிரியாணி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி நெய் கோழி மாதிரி வச்சு சூப்பராக வச்சாச்சு. தயிர் இருந்துச்சு, அப்படி சாப்பிட்டுக்கலாம். இந்த வாரம் 5 நாளோட சமையல் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன இந்த மாதிரி செய்வீங்களா, இல்லை இதை விட சூப்பராகவும் செய்வாங்க சிலர், அந்த மாதிரி செஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.